அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த நம்ம மரியாதைக்குரிய அந்த ராஜா இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரை கோயிலுக்கு போகிறக்கு காவல்துறை அதிகாரிகள் வழி தடுத்து நிறுத்திட்டாங்க. வழியில் நிறுத்தின பின்ன இந்த ராஜா கேட்குறாரு, மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் கேட்குறாரு, நீங்கள் மசூதியில் போய் அந்த நேரம் தொழுகை நீங்கள் தடுத்துருங்க பார்க்கலாம், உங்களுக்கு நான் காலம் ஃபுல்லாக அடிமையாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த மரியாதைக்குரிய அந்த ராஜா அவர்கள் கேட்குறார். அதாவது அவர் என்னன்னா, உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டால், நீ அவனோட அம்மா பேர் கேட்டு பாரு, கேட்டு பார்த்து அவங்க அம்மாவோட பேரை மட்டும் அவன் சொல்லிட்டான் அப்படின்னா அவனை காலம் ஃபுல்லாக நான் அடிமையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பாசத்துக்குரிய ராஜா அவர்களே, உங்களையே கோயிலில் விட்டு தடுத்தாங்க அப்படின்னா, ஏப்பா என்னை கோயிலில் விட்டு தடுக்கிற அப்படின்னு சொல்லி கேளு. இந்த ராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக, இஸ்லாமிய மக்களை தூண்டும் விதமாக பேசிக்கிட்டே இருக்கு. அப்படி யாரு? நம்ம மரியாதைக்குரிய ராஜா அவர்கள். அவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு இதை விட்டால் வேற ஒன்றுமே தெரியாது. மதத்தை தவிர வேற எதாவது அவங்களால கையில் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எதையுமே அவங்களால கையில் எடுக்க முடியாது. பாசத்துக்குரிய ராஜா அவர்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வேணா சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு அரசியல் கற்றுத்தரோம், அந்த அரசியல் வழி வேணாலும் நீங்கள் செயல்படுங்க, இது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள இந்துக்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் தானே, பிஜேபி இந்துக்களுடைய பாதுகாவலர் தானே, இந்து சட்டப்படி இந்து மக்களுக்காகவே நீங்கள் ஆட்சி செய்ய வந்தவங்க தானே நீங்கள். அப்படித்தானே இந்த பெரும்பான்மையான இந்துக்கள் நம்பிட்டு இருக்காங்க, என்னுடைய தொப்புள்குடி உறவுகள். அவங்களுக்கும் நான் சொல்கிறேன், இதை நல்லா கேட்டுக்குங்க. ஆட்சியாளர்களுக்கும் இதை சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல் முஸ்லீம்களுக்கு இனிமேல் 200 ரூபாய்க்கு வைங்க. இந்துக்களை பாதுகாக்க இந்த பாதுகாவலர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாவப்பட்ட அந்த இந்துக்களுக்கு பெட்ரோல் இனிமேல் 50 ரூபாய்க்கு கொடுங்க. எல்லா இந்துக்களோட ஓட்டும் உங்களுக்கு தான் விழுகும், வேற யாருக்குமே விழுகாது. எங்களுக்கெல்லாம் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் வைங்க, முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்றுருங்க, சரியா? அந்த தொப்புள்குடி உறவு இருக்காங்களே எங்களுடைய இந்துக்கள், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வைங்க, சரியா? அதுபோக கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, இந்த அநியாயமான தீவிரவாதி இஸ்லாமியர்களுக்கு 850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்கள் 1500 ரூபாய்க்கு வேணாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், இந்த இஸ்லாமியர்கள் நாங்கள் 1500 ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்துக்களை பாதுகாக்க வந்த பாதுகாவலர்களே, அந்த பாவப்பட்ட இந்துக்களுக்கு ஒரு 400 ரூபாய்க்கு கொடுங்க சிலிண்டர். எங்களுக்கு தானே உங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு இனிமேல் 98% வரி வைங்க, அவங்களுக்கு ஒரு 5%, 4% வரி. பாவப்பட்ட இந்துக்கள் தான் அதிகமான அந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் 12%, 18% எல்லாம் சேர்த்துறீங்களே. பாவப்பட்ட இந்துக்கள் தானே அவங்க. ஆட்சியாளர்களே, இந்துக்களை பாதுகாக்க வந்த பாதுகாவலர்களே, கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டாமா? பாவம் தானே அந்த இந்துக்கள். உங்களுக்கு பிரச்சனை முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்கள் தானே. முஸ்லீம்கள் சார்பாக நான் பேசுகிறேன். எங்களுக்கு வரி 98% விதிங்க, அவங்களுக்கு ஒரு 4%, 2% விதிங்க. கல்வி அவங்களுக்கு கொஞ்சம் கனிவான முறையில் கொடுங்க. எங்களுக்கு எவ்வளவோ கல்வி இருக்குது, எங்களுடைய கல்வி அது வேறு விதம். நாங்கள் காசு நிறைய கட்டி நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம், சரியா? ஆனால் பாவப்பட்ட இந்த இந்துக்களை பாதுகாக்க வந்த பாதுகாவலர்களே, மரியாதைக்குரிய ராஜா அவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மேலிடத்துல எல்லாம் பேசுங்க. நீங்கள் பயங்கரமான அறிவாளி தானே நீங்கள், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பேசுங்க. பேசி இந்துக்களை பாதுகாக்க வந்த பாதுகாவலர் நாங்கள், அப்போ நம்ம இந்துக்களுக்காக நம்ம விலை கம்மி பண்ணி கொடுக்கணும். போய் கம்மி பண்ணி கொடுங்க. கரண்ட்டு பில்லு 2 மாதத்துக்கு ஒருக்கா எடுக்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக வருது, மாதம் எடுங்க. முஸ்லீம்களுக்கு கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக போடுங்க.
பாவப்பட்ட இந்துக்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இல்லையா யூனிட்டுக்கு? ஆ 2 மாதத்துக்கு ஒருக்க எடுக்கும்போது எவ்வளோ ஜாஸ்தியாகுது? மாதம் மாதம் எடுத்தால் எவ்வளோ கம்மியாகும்? பாவப்பட்டவங்கள் இந்துக்கள், மெஜாரிட்டி இந்துக்கள் தானே. அந்த மெஜாரிட்டி இந்துக்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அழகா அவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு போயிட போகிறாங்க. ஏன்னா நீங்கள் தானே பாதுகாவலர்கள், மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய எச் ராஜா அவர்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி அரசியல் பண்ணுங்க. இப்போ விலைவாசிகள் எதுலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கொடுங்க. எங்களுக்கு இல்லை, வேண்டாம். உங்களுடைய கம்மி பண்ணுறது தேவையில்லை, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்துக்களுக்கு கம்மி பண்ணி கொடுங்க. பாவப்பட்டவங்க இந்துக்கள், எப்படி பாவப்பட்டவர்கள் அவர்கள், அவங்களுக்காவது நீங்கள் கம்மி பண்ணி கொடுங்க. ஏன் அப்படின்னா பாவப்பட்டவர்கள்னு சொல்கிறேன்னா, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் தப்பாக நினச்சக்கூடாது. உங்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள். எங்கள் மேலே தான் பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு விலை ஜாஸ்தியாக கொடுக்கட்டும். உங்களுக்காவது அவங்க நல்லது பண்ணியிருக்காங்களா கொஞ்சம் நீங்கள் மனசாட்சியோடு நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுடைய தண்ணி வரி எவ்வளோ ஆச்சு? உங்களுடைய கரண்ட்டுடைய வரி எவ்வளோ ஆச்சு? கரண்ட்டுடைய பில்லு இப்போ எவ்வளோ வருது? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா? இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்தவரை நல்ல சாப்பிட்றதுக்கும் வாடகை கொடுக்குற காசு இருந்தால் போதுங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இவர்கள் தான் ஆட்சியாளர்களா? ஆட்சியாளர்கள் தான் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் இல்லை ஆட்சியாளர்கள். இவர்கள்லாம் ஆட்சியாளர்களா? இவர்கள் எவ்வளவு வரி விதிக்கிறாங்க, எவ்வளவு மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்தியாவுடைய பேர் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இதில் அவமானத்தில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளே. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களை வைத்து அவர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள்.